இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஃபைலை கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஹலோ ககன். எஸ் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. இப்போதைக்கு அசரிவ வாணின்னு வச்சுக்கோ. நீங்க எந்த வாணியா வேணாலும் இருந்துக்கோங்க. இப்ப எதுக்கு கால் பண்றீங்க அத சொல்லுங்க. இன்னைக்கு மண்டபத்துல உன் தங்கச்சி இந்துவுக்கு கல்யாணம் நடக்க போதில்ல. நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கே கால் பண்ணி பேசுங்க. உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். உனக்கு உதவி பண்ணலாம் தான் நான் ஃபோன் பண்ணேன். ஆனா நீ இப்படி கோவப்பட்டா எப்படி? என்னது? நீ எனக்கு உதவி பண்றியா? என்ன விஷயம்? ககன், இங்க சில பேர் உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறாங்க. வாட்? உண்மைதான். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் யாருக்கு சொல்லலாம்னு யோசிச்சேன். நீதான் தெரிஞ்ச. அந்த கல்யாணம் நின்னு போனா எனக்கு என்ன? நீ அவளோட அண்ணன் இல்லையா? அவங்களுக்கும் மேல பாசம் இருந்தாலும் இல்லனாலும் உனக்கு அவங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு உன்னை பத்தி நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன தங்கச்சிய நடுராத்திரியில ரவுடினி கிட்ட இருந்து காப்பாத்தினியா? பெரிய தங்கச்சிய மாப்பிள்ள வெளியில கூட்டிட்டு போனான்னு கல்யாணம் பண்ணிக்க போற பையனையும் அடிச்சியாமே. நீ இவ்ளோ எல்லாம் பண்ணிருக்க. உனக்கு இப்பவும் அவங்க மேல பாசம் இல்லனா என்ன பண்றது? ககன், இங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது நடக்க போறது இல்லன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் நடக்காது? ஏன்னா அதை தடுத்து நிறுத்தலான்னு சில பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க? எங்க இருக்காங்க? அந்த விவரம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? யாரோ வேற ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் அதை கேட்டேன். இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த கூடியவங்க யாருன்னு யோசிக்கும் போதுதான் நீ இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கான்னு தெரியும். அந்த தங்கச்சினாலும் இந்த தங்கச்சினாலும் ரெண்டு பேரும் உனக்கு ஒண்ணுதானே. பாவம், அந்த அப்பாவி பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது ஒண்ணு பண்ண. ஒரு வயசு பொண்ணுக்கு அநியாயம் நடக்க போகுது. மனமேடையில கல்யாணம் நின்னு போச்சுன்னா அப்புறம் இந்த ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவா. அத பார்த்து அவங்களோட அப்பா அம்மா அதிர்ச்சியில ஏதாவது பண்ணிக்கிட்டா அது எதுவுமே நடக்காம உன்னால மட்டும்தான் தடுக்க முடியும். ககன், ப்ளீஸ் சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ண. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க யார்? ஹலோ, நீங்க யார்?